ஹலோ காய்ஸ். ஹே காய்ஸ். பல மாதங்கள் கழித்து சந்திக்கிறோம் நினைக்கிறோம். கடைசியாக பேச்சுலர் சமையல் நினைக்கிறேன். அதுவும் பண்ணோம். நீங்கள் பண்ணீங்க சென்னையில். அதுக்கப்புறம் பெருசாக வீடியோ போடல. மேபி போட்டிருக்கலாம், தெரியல, ஞாபகம் இல்லை. அந்தளவுக்கு நம்ம கண்டென்ட் சுச்சுவேஷன் ஆமாம், ஆளாளுக்கு ஒரு இடம். ஸோ இப்போ வந்து நான் ஊருக்கு வந்திருக்கேன். சரி, வந்ததுக்கு ஒரு வ்ளாக் எடுப்போம் சொல்லிட்டு நானும் யோசிச்சேன் என்ன கண்டென்ட் எடுக்கலாம். சரி, ஒருத்தர் இருக்கான் நம்ம ஜான் மாம்ஸ். ஆளே காணோம். சரி, எக்ஸாமு படிக்கிறேன்ட்டு ஆளே வரல. அவன் வீட்டுக்கே போயிடலாம். அவன் என்ன பண்ணான்னு தெரியாது. போய் இருக்கானான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆமாம், இருந்தால் விலாகு, இல்லைனாலும் விலாகு. அவன் இல்லைன்னா அவன் ஃபோன் பண்ணி திட்டுறதே ஒரு விலாகாக போட்டு பண்ண முடியும். ஆமாம், இதுதான் நம்ம ஊர். வாஞ்சி வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். இப்போ கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு இருக்குது. நல்லா இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். வரட்டும், வந்தாலும் பரவாயில்ல. மழை விலாகுன்னு ஒன்று போடுவோம். ஆமாம், பல வருடங்கள் கழித்து விலாகு. வாங்க அப்படியே எங்கள் ஏரியா பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்க ஃபோன் பண்ணுறோம், எடுக்கிறானான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எடுக்க மாட்டான். எடுக்கல. ஃபுல் ட்ரிங்க் போது எடுக்க மாட்டேங்கிறான். பார்த்தியா, இன்னொரு டைம் பண்ணுறா. அப்படியே அடிப்போம், எடுக்கிற வரைக்கும் அடிப்போம். பார்த்து நம்பரை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. யார் வேணாலும் அடிங்க. அவனே அடிங்க. யாராவது எடுத்து அவன் பேசினானே எங்களுக்கு சொல்லுங்க. ஆமாம், ஏன்னே இருக்காம வீட்டில் தான் இருக்கிறானான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு நீங்கள் அழைக்கும் நபர் ஒரு வாட்டி தான். இப்போ எடுக்கலைன்னா போய் டைரெக்டாக போய் கதவை படபடன்னு தட்ட வேண்டியது தான். திருப்பியும் போகிறோம் நம்பர். மூணாவது அட்டம்ப்ட்டு எடுக்கலைன்னா இருக்கு பாரு அவனுக்கு. ஹலோ சார், எங்கே இருக்கீங்க? எங்க வீட்லையா? கொஞ்சம் அப்படியே வெளியே வா. ஏதாவது கொரியர் வந்திருக்கா பாரு. கொரியர் ஒன்று வந்திருக்கும் பாரு. வா, அப்புறம் வா. அறிமுகம் குட்டி குஞ்சன். முன்னாடி இருக்கானா பின்னாடி? கூப்பிடுறா தம்பிய. கொரியர் வந்து கொடுக்கிறதுக்கு வரல, பார்சலை வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கீங்க. எந்த பார்சல்? இந்த பார்சல். கொரியர் டெலிவரி மட்டும் இல்ல. குட்டிகஞ்சன் அப்ப எங்க பாரு. ஹாய் சொல்லு. இப்படி சொல்லு. கேட்டு இப்படி இது பண்ணுங்க. அங்க பாருங்க, பாத்துட்டு பாருங்க. வத்தியா கிஸ் கொடுத்துருங்க. முத்தா கொடுத்துருங்க. முத்தா. அப்பா என்னெல்லாம் பண்ணுவாரோ பண்ணுங்க. அதை சும்மா நீங்களும் சேர்ந்துக்கிறீங்களா அலன் பாய்ஸ்ல? ஓகேவா சேர்ந்துக்கிறீங்களா? நீ ஏன் அட்வைஸ் பண்ற மாதிரி கை வச்சிருக்கான் பாரு. இல்ல அதான், நீ ஏங்க ஒன்றும் கிழிக்கிறது இல்லை, என்ன வேற நீ சேர்த்து விடுறியான்னுவான். நான் நல்ல சேனலாக போய்க்கிறேன்ப்பான்னு சொல்லுவான். அவரே ஒரு சேனல் ஆரம்பிச்சிருவாரு. அப்படிதான் தாங்க. நான் இப்போ என்ன வீடியோ இல்லை நம்ம லாகு, அவன் என்ன வீடியோன்னு கேட்டேன். அவரும் அதேதான், மல்டி கண்டென்ட் போடுவாரு. போலாமா நம்ம? ரோட்ல இருந்து பிரச்சனை எப்படி வாங்கிட்டு எப்படி பார்க்குறான் பாரு. நீ என்னடா சிரிப்பு வருதா? ஆமாம், சிரிப்பு வருதாடா? சிரிப்பு வருதா உங்களுக்கு? முத்தா கொடுத்துரு மாமாக்கு. மாமா முத்தா கொடுத்துருமா? சரி, என்ன கொடுறா? அபி மாமாக்கு தள்ளுறான்ட்டான். அப்பாவுக்கு பாய்ஸுக்கெல்லாம் இல்லை, அப்பாவுக்கு இல்லையா? கேர்ள்ஸ். அப்பாவுக்கு முத்தா. இப்போ நைட்டி மாதிரி வா, உடனே வரும் போ. நோ அப்பா. ஓ, ஏ முத்தா குடி. அவனே தள்ளுறான் பாருங்க.
நமக்கு நமக்கு எப்படி எனக்கு அபி மாமாக்கு இப்போ வைக்கிறேன் சரி சரிங்க அப்படியே அப்படியே உட்காந்துக்கலாம் உட்காருங்க. மாமா மேலே உட்காரு எவ்வளோ நாள் தான் இங்கே விளாக் எடுக்கிறது வாங்க சென்னை இப்போ வாரம் பாய்ஸ் ஆலம் வயசு சென்னை பயணம் ஒரு விளாக் ஆல்ரெடி சென்னை பயணம் ஒரு vlog போட்டாச்சு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று அடிச்சாங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா பார்க்கலனா கீழே பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போனியா? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு சோலோ ஜாலியாக இருந்துட்டோமா சிங்கிளா வந்து ஒரு vlog ஒன்று போட்டேன் போட்டு தங்கலையா? கேட்டா பாப்பரெட்டிப்பட்டி டு சென்னை அப்படின்னு ஒரு vlog கேங்காக போயிட்டு ஒரு பேண்ட் ஸ்பான்சர் அவர் சொன்னதை கேட்டியா கேங்க போய் கேங் பேக் இன் சென்னை சீக்கிரமா பண்றோம் அதை. ஆமா எங்க பிளான்ட் அண்ட் ஸ்பான்சர்ட் பை வாஞ்சநாதன் மயக்கண்ணன். ஆமா ஆமா காஜு பாய் எங்க காஜு பாய் வந்து வேலை கிடைச்சிருச்சு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வந்து வேலைக்கு அப்படின்னு சேர்ந்துருக்கேன் சொன்னா அதனால வந்து அடுத்த vlogக்கு ஸ்பான்சர் வந்து அந்த எம்என்சி கம்பெனி ஓனர் தான் ஆமா அவன் தான் ஸ்பான்சர் பண்ண போறான் சரி அடுத்து எங்க போக போறேன்னு தெரியல இங்கே ஒன்று டீ கிடைக்கா ஆமா பைக் போகலாம் அப்படியே போறோம் பைக் எங்க ஸ்டாப் ஆகுதோ அங்க நின்று டீ கடை நின்று டீ குடிச்சுட்டு வருவோம் டீ கடைக்கு போவோம் ஆதித்யாருமா மியூசிக் போட முடியாது கோவில் படத்துல வடிவேல் புல்லட் வருவாங்க அட பேதியில போவான் நாங்க ஒரு நரி கூட்டம் Make way, here comes the king. Roberto's classy shiny bling bling thing. Moving like a wrecking machine. Get alive, he's the best. Listen up now, let's. கருப்பட்டி கருப்பி சொல்லிட்டேனா பால் ஒரு நேரம் ரெண்டு கருப்பட்டி சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டேன் ஒருத்தன் வச்சிருப்பாங்களா? ஓகே காய் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் மீட் பண்ணி வணக்கம் நாஸ்தப்பு சவுண்டு கேட்குமான்னு தெரியல எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வேறு சவுண்ட் கேட்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் காஃபி நல்லா இருக்குது டயட்டில் இருக்கேன் ஸோ இன்னைக்கு டயட் இல்லை ராகி ரொட்டி காய் நல்லா இருக்கடா லைனாக இருக்கு. ஆமாம் ஃப்ரைட் இதாக கொடுத்தா நல்லா இருக்கும் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணணும்னா ராகி ரொட்டி எடுத்து இந்த பச்சை மிளகா இருக்கா, இந்த வாய்ப்புன்னு இந்த பச்சை மிளகாவோட நடுவில் வச்சு அதுக்கு நான் காஃபிலே தொட்டு சாப்பிட்டு போயிடுவேன் ட்ரை பண்ணலாமா ராகி ரொட்டியை காஃபியில் தொட்டு சாப்பிட்லாமான்னு கேட்குறேன் சரி ட்ரை பண்ணலாமா எனக்கு வேணாம் நீ சாப்பிடு ம் நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் வைத்தியக்காரனாயா சாப்பிட்டா அது கூட இருக்குது சொன்னால் கொஞ்சம் வெந்திருக்கலாம். வந்துருக்கோம் கொஞ்சம் இல்லை இங்கே அப்படி தான் செய்வாங்களே என்னமோ தெரியல. நம்ம வீட்டில் வந்து இன்னும் நல்லா இதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். கையில் சாப்பிட்றது வந்துருக்கு ஆமாம் நான் வந்துருக்கு வெந்திருக்குடா, ஆனால் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லணும் இவனே சொன்ன மாதிரி தான் இருக்கும் மச்சா சொன்ன பார்த்தா கொஞ்சம் வந்துடும் ஆனால் காஃபி அடிக்குள்ளாக இருக்குது அடியில் தூள் இல்லையே. இது ஜோக்காடா இல்லை இது என்னது முட்டைக்கோஸ் பஜ்ஜி. முட்டைக்கோஸ் பஜ்ஜியா? நல்லா இருக்கு டேஸ்ட். பச்சை மிளகா பார்த்துட்டேன் இது நல்லா இருக்கு சூடாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் முட்டைக்கோஸ் பஜ்ஜி சரி காரமாகவே இருக்கு ஏதோ இனிப்பு வேணாம் கேக்கு பிஸ்கட் தான் இருக்குது. கேக் வாங்கிக்கலாம் ம்
எனக்கு பிடிச்ச ஒரு கேக்கு. அந்த சின்ன பையனை இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தானே அவனா அந்த கிளாஸ் அட்டை பண்ணி சாப்பிட்டு ஏதோ சொல்லு. சரி சாமி அப்படின்னா இல்லைண்டா உங்கள் ரிவ்யூ சொல்லு. ஏன்னா கரெக்டாக சொல்லுவான். ரொம்ப ஹார்டாக இருக்குது அதுதான். பச்சை படித்தேன். சாப்பிட்டு வெளியே போய் ஆமாம் இது எப்படி அதான் இருக்கு நாடாக அப்படின்னு சொல்லாது. பதில் விடுறாங்கடா எல்லாமே ஆடாக இருக்குது. எவ்வளோ கார் வாங்குற கைஸ் கேட்குறான் பார்த்தீங்களா? என்ன பிளான் போகுது? கார் வாங்கிட்டு முதல் கார் இது முன்னாடி இருந்துச்சு. செகண்ட் காரு செகண்டு இப்போ முதல் காரு. அதாவது ஃபஸ்ட்டு வாங்கினது செகண்ட் ஹேண்ட் காரு, செகண்டாக வாங்குறது ஃபஸ்ட் ஹேண்டு காரு. இப்போ நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ சொன்னால் அது கண்டுக்க மாட்டான். முன்னாடி ஒரு வார்த்தை போட்டு நான் அத்தனை பார்ப்போம்னு சொன்னால் சோழி முடிஞ்சு ஒன்று. அதாவது யாருக்குமே பயப்படாத ஆளு கூட அவன் பயப்படுறான்னா ஒரே ஆள் யாருன்னா அவன் முன்னாடிக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க. நம்மள இல்லை எங்கள் அண்ணன் பாரு முன்னாடி பேசும் பயப்படவே வேணாம். சொல்லு இல்லை சொல்லு பயப்படணும்னா சொல்லு. நடிக்கிறான் நீ திட்டு பையன் வீட்டில் செருப்படி வாங்குறான். அந்த அளவுக்கு இன்னும் மோசமாகல. நீ வாங்குறது சொல்லுவாங்க நினைக்கிறேன். உங்க அவனோட நீ கொஞ்சம் அதிகமாக வாங்குற. அடுத்து கணேஷ் ஆகும்னு நினைக்கிறேன். திருமணமான ஆண்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க உங்க பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா இல்லையா? இல்லை பார்க்கறது 50 பேர். கணேஷ் கல்யாணமா? ஆமா, ஏதோ பொண்ணு ஏதோ பார்த்தீங்க. எந்த ஊரு? கோயம்புத்தூர். எதுவுமே ஈரோடா? கரூர். என்ன அவங்களுக்கு ஒரு ஊர் சொல்லிங்க. அப்போ ஒரு ஊருக்கு ஒன்றும் இல்லை கரூர் தான். அந்த வழியாக போனால் எங்கே போனான்னு தெரியல. அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. அதாவது அது முன்னாடி பிரேக்கப் அது சொன்னேன். பொண்ணுங்கிட்ட அடி வாங்கினது அதை பற்றி சொன்னேன். சொல்லிடு, கேப் போடாது. என்ன சொல்ல வரையோ அதை ஃபஸ்ட்டே சொல்லி. கல்யாணம் ஃபிக்ஸ் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே முடிச்சுட்டுருவான் போல் இருக்கு. ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? அப்படிதான் சொன்னான், என்னன்னு தெரியல. இந்த இடத்துல அவன் ஃபோட்டோ போட்டு பாட்டு போட்டு விட்ருவேன். என்ன பாட்டு? ஓலா ஓலா. அவன் அல்வா எடுத்துட்டு வரான். எத்தனை பேர் கொடுத்துருப்பான்? அடுத்த ஒரு இது சும்மா சின்ன vlog தான். ரொம்ப நாளாக vlog எதுவும் போடலன்றதுனால ஒரு சர்ப்ரைஸ் பிளாக், சர்ப்ரைஸ் vlog, ட்ராவல் vlog இப்போதான் சொல்லிக்கலாம். சும்மா ஒரு மீட்டிங் மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து ஒரு பெரிய vlog பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து எப்போ இந்த பிளான் பண்ணோம்னா நம்ம பரவசம் போயிட்டு வந்ததுலேருந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது, ஓகேவா? அதுவும் 2 வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட், படம், ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. அதுவும் பிளான் மட்டும், அதுவும் பாதி பண்ணிட்டு அது பிளானும் நிறுத்திட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் அருமையாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா இருக்கிறத வச்சு நாங்கள் எடுக்கலாம். பட் நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா காசு வரும் எங்களுக்கு. அதை வச்சு நாங்கள் எடுப்போம். அதுவும் இல்லையா, வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அன்றைக்கி உட்காந்து நம்ம பழைய வீடியோ பார்த்துட்டுங்க அந்த மெசேஜஸில் உட்காந்து படிப்போம் தெரியுமா? நீ நான் வாங்க அதில் சஞ்சு மட்டும் ஒரு 20 டைம் ஸ்பான்சர் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸ்பான்சர் பண்ணுறீங்களான்னு சொல்லியிருப்பான். அது நாங்கள் அப்போலேருந்து கேட்குறோம். இனி மூவி ப்ரொடியூசர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு ஷார்ட் ஃபிலிமுக்கு அது மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா எடுத்துடலாம். ஓ, மூவி ப்ரொடியூசர்ஸு பணக்காரங்க பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்ட்ரிக்டாக மூவி ப்ரொடியூசர்ஸ் தான். நம்மளுக்கு தெரியாதா? நம்ம என்ன ஷார்ட் ஃபிலிமுக்கு என்ன 1 கோடியாக பதில் கேட்குறோம்? 1 லட்சம். 1 லட்சம் அது கூட வேணான்றேன். 1 லட்சம் இருந்தால் போதும் இல்லை நமக்கு. எடிட்டர் ஃப்ரீ அப்படின்னு தருவேன், டைரக்டரும் ஃப்ரீயே. கேமரா வாடகைக்கு மட்டும் தான் கொஞ்சம். ஆமாம், லொக்கேஷனு அதெல்லாம் முக்கியம், ட்ராவலிங்கு அதெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள் அடுத்து ஏற்காடுக்கு பிளான் போடுறான். மழை காலமாக இருக்குது. திருநெல்வேலி அல்வாடா.
எப்படி இருக்கு ப்ரோ? மஸ்கோ தல்வானா எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் காஃபியில் போட்டு குடிச்சா செம்மையாக இருக்கும். பாட்டி ட்ரை பண்ணியா? இது நீ இதை சாப்பிடு தனியாக. வைக்கிறேன் பாரு ஃப்ரேம், எவனுமே வச்சிருக்க மாட்டான். அதுதான் அப்படி பின்னாடியே ஃபாலோ மஸ்கோ தல்வா கம்மியாக ரெண்டுமே நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன ஒன்று ஃபஸ்ட்டு இனி ஒன்று நல்லா வலிக்கிட்டு உள்ளே போகுது. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வலிக்கிட்டு போகுது, அடிப்படல தானே. நல்லா இருக்கு guys. அது போடு போடு. ஆமாம் தேங்காய் போட்டுருவாங்க. தேங்காவோட வாசனை நல்லா தெரியும். இப்போ நான் இதில் ஃப்ரெண்ட்ஷிப் மியூசிக் போகணும், கரெக்டு தானே? உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகு. எப்போ வரீங்க? சரி, காரம் சாப்பிட்டா இப்போ இனிப்பு சாப்பிட்டோம். எனக்கு திருப்பியும் காரம் சாப்பிடணும் போது இருக்கு. அதனால ஒரு உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? போகலாம். நாங்கள் அப்படியே 6 மணி ஷோ டிஎன்டியில் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், செரு பண்ணி விடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். அதையும் ஒரு லாக் பண்ணி நீங்கள் தச்சுவீங்க. இல்லை, அவன் வீட்டில் அடி வாங்குவான். அதையும் நான் பார்த்துட்டு நான் மட்டும் பார்க்கலாமா, ஆடியன்ஸையும் நம்ம ஃபேன்ஸையும் பார்க்க மன திருப்தியாக இருக்கும். கடைக்கு வந்தோம், வீட்டுக்கு என்ன தேர்ற? இல்லை வீட்டுக்கு வாங்க வந்தோம். கணேஷ் கருப்பட்டி காஜு கட்டி கணேஷ் கருப்பட்டி காஜு பிஸ்தாரோ கருப்பட்டி காஜு பிஸ்தாரோ காஜு கத்லி. கருப்பட்டினாலே நம்ம கணேஷ் தாங்க, காஜுனாலும் கணேஷ் தாங்க. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? என் மூளை விடப்பல, என் விட்டப்பல, என் மகடா மகடா மகடா. டேய் ஒன்னாலடா, போடா அப்படி போடா. என்னடா பஜ்ஜி இயற்கையான பணியாரம் சாப்பிட போகிறோம். முட்டை சாப்பிடும் முட்டை பணியாரம். பணியாரம் செல்ஃபி எடுக்கிறீங்களா? ஆமாக்கா, யூடியூப் வீடியோ, எதுக்கு? யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம், அதை யூடியூப்ல போடுறதுக்கு. குரு 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 குருன்னு பார்க்குறான் பாரு. இப்படி கல்லு மேலே உட்கார் மச்சான். எப்போ இருக்கு? நல்ல திருப்தியாக அதனாலே வரலாம். இங்கே இருக்கு. ஆமாம் சார், உனக்கு கூட்டுறேன். ஆமாம் சார். சட்னியும் சேர்த்தா வச்சு விட்டுறது. அவன் நல்லா சேர்த்து வைப்பான்றதுனால தான் ஏன்னா எந்த சேராது. பணியாரம் நல்லா இருக்கு. என்ஜாய். என்னடா இவ்வளோ ஜூமில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து வணக்கம்டா சித்தப்பு. நான் வீடியோ பேசவே ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ முடிக்க போகிறேன். இப்போ வணக்கம் முடிய போதுடா சித்தப்பு. என்ன எல்லாம் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறான்னு பார்த்தீங்களா? நாங்கள் மாடியில் இருக்கோம், எல்லாம் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். லைட்டிங் இல்லை. சரி ஓகே, அதுக்கு தான் வாஞ்சியை கீழே கம்மி சொன்ன மொட்டையில் அடிச்சு
ரிஃப்ளெக்டாகவும் வெளிச்சம் வரும்னு பார்த்தோம். ஓகே இப்போ நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. சொல்லுமா கொஞ்ச நாள் லைட் நல்லா வரும். அதாவது ஒரு பிளான் பண்ணி போனோம், அது வேற ஒரு பிளானாக போய் பெரிய வீடியோவாக ஆகிப்போச்சு. பரவாயில்ல ஆகட்டும், என்ன இப்போ ஒரு வீடியோ பார்ப்போம் எல்லாம் சேர்ந்து. அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ வருது, அது மொத்தமாக போட்டு விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், மொத்தமாக போட்டு விட்றேன். வேறு எதாவது அடுத்த விளாக் எப்போன்னு எங்களுக்கே சத்தியமாக தெரியாது. இதுவே அன்எக்ஸ்பெக்டட் தான். பெரிய விளாக் ஒன்று இருக்குது, அதுவும் எப்போன்னு தெரியாது. ஷார்ட் ஃபிலிம் வருது, அதுவும் எப்போன்னு தெரியாது. ப்ளூ சட்டை மாதிரி தான் தெரியாது, அதுவும் தெரியாது. அப்படியே லைனாக தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மூவிஸ் ரிவ்யூவும் நாங்கள் போடுறது கிடையாது, ஏன்னா டைம் கிடையாது. படம் பார்க்குறது இல்லை, ஸ்பான்சர் கிடைச்சா அது பார்ப்போம். ஓகே ஓகே விளாக முடிச்சுக்கோமா? முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பெல் பட்டனை இங்கே அடி. அவ்வளோதான். பாய்.